சார் வே ப்ரோட்டீனே இல்லாமல் 50 கிராமுக்கு மஜ்ஜாவான ஒரு ப்ரோட்டீன் ஷேக் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தூள் பகோடா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மஜ்ஜாவாக நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வந்து கிடச்சிடும். என்னதான் நீங்கள் சோயா சங்க்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக் செஞ்சாலுமே அதோட டேஸ்ட் வந்து கேவலமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மில்க் ஷேக் செய்றீங்கன்னா அதில் ஒன்று டேஸ்ட் இருக்கணும், இல்லை ப்ரோட்டீன் இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணால் மட்டும்தான் அதில் மஜ்ஜாவாக டேஸ்ட்டும் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கும். நான் வந்து நம்ம ஜிஎன்சி கோவிந்தனோட கேஃபே மோக்கா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜிஎன்சி கோவிந்தன் ப்ரோட்டீன் வச்சு நான் டெய்லி மஜ்ஜாவாக கோல்டு காஃபி குடிப்பேன். சில்லுன்னு பால், ஒரு ஸ்கூப்பு ப்ரோட்டீனு, ஒரு ஸ்பூனு காஃபி பவுடரு குளுக்கணும்னு வைங்க, மஜ்ஜாவாக இருக்கும் கோல்டு காஃபி. டெய்லி கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி சோயா சங்க் மில்க் ஷேக்கா குடிக்கிறது நான் ரங்கா. அதுக்கு பதிலாக டெய்லி மஜ்ஜாவாக நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு கோல்டு காஃபி குடிக்கலாம். இல்லை நான் ஃபுட்லேயே எடுத்துப்பேன், எனக்கு வே ப்ரோட்டீன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல் குட். பட் உங்களுக்கு வேணும்னா நான் என் ஸ்டோரியில இல்லை லிங்க்ல மஜாவா போடுறேன், மஜாவா போய் வாங்கிக்கோங்க. என் கோட் JIS05 யூஸ் பண்ணீங்கன்னா மஜாவா ஒன்று டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்கி மஜாவா டெய்லி கோல்டு காஃபி குடிங்க. Thank you so much.